الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا قال نبينا صلى الله عليه وسلم الحج عرفة أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் பெருமையும் நம்மை படைத்து நம் தேவையை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய அகிலத்தின் இறைவனான அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்வை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், இறைநேசர்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கையான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா புனிதமான கண்ணியம் நிறைந்த மாதங்கள் என்று வர்ணிக்கக்கூடிய துல்ஹஜ் என்ற உயர்ந்தரமான மாதத்தை அடைந்திருக்கும் நாம் மேலும் புனிதமான நாட்களை எதிர்நோக்கி இருக்கிறோம். வருடத்தினுடைய இஸ்லாமிய வருடப்பிறப்பின் கடைசி மாதமான இந்த துல்ஹஜ் பல்வேறு விதமான பிரத்யேகமான அமல்களை உள்ளடக்கிய ஒரு மாதம். மற்ற எந்த மாதங்களுக்கும் இல்லாத பல தனிச்சிறப்புகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மாதத்திற்கு என்று கொடுத்திருக்கிறார். அதில் உயர்தரமான அமலான ஹஜ்ஜை ஹாஜிகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா அமல்களையும் இலகுவானதாக ஆக்கி வெயிலினுடைய கடமையிலிருந்தும் தாக்கங்களிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்து அமல்களை இலகுவான முறையில் செய்யும் பாக்கியத்தை அவர்களுக்கு தந்தருவாராக. நமக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா விரைவில் அந்த புனிதமான மண்ணை சந்தித்து அந்த உயர்தரமான கடமையை நிறைவேற்றும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவாராக. சகையானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு புனிதமான முத்திரை பதிக்கும் ஒரு உயர்ந்த நாளாக அரஃபா என்ற நாளை அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தினார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, இந்த அரஃபாவுடைய நாளில் யார் ஹஜ்ஜில் இல்லாமல் இருக்கிறார்களோ, ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு இந்த அரஃபாவுடைய நோன்பு என்பது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். யார் ஹஜ்ஜில் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முந்தைய பிந்தைய வருடங்களின் பாவங்களுக்குரிய பரிகாரமாக அமையும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான நோன்பை உள்ளடக்கி இந்த நாளினுடைய சிறப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் ஒரு நாள் நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் இவ்வளவு அதிகமான நன்மைகளை தர காரணம், அல்லாஹ் இந்த நாளை ஒரு உயர்ந்த நாளாக ஆக்கியிருக்கிறார், ஒரு சிறந்த நாளாக ஆக்கியிருக்கிறார். இந்த அரஃபா என்ற மைதானத்தில் தங்குவதுதான் ஹாஜிகளுடைய மிக உயர்தரமான ஒரு அமல் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் ஹஜ் அரஃபா, ஹஜ் என்றாலே அது அரஃபா தான் என்றார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அரஃபாவுடைய மைதானத்தில் சிறிது நேரம் கூட இல்லையோ அவர்களுடைய ஹஜ் என்பது ஏற்றுக்கொள்ளவே படாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான இடமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த அரஃபா மைதானத்தை ஆக்கியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் விதா விடைபெறக்கூடிய அந்த ஹஜ்ஜின் போது அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் மக்கள் சஹாபிகள் எல்லாம் குடுமி இருந்த அந்த உயர்ந்த மஜ்லிஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய உரை இருக்கிறது. அதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹிற்கு 23 வருடங்களாக அல்லாஹ் தஆலா நபித்துவ பட்டத்தை கொடுத்து அழகு பார்த்தால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சஹாபாக்கள்
சஹாபாக்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பயான்களை செய்திருக்கிறார்கள், உயர்தரமான விஷயங்களை பகிர்ந்திருந்தார்கள். ஆனாலும் கூட ஹஜ்ஜத்துல் விதாவில் கடைசி ஹஜ்ஜில் அரஃபாவுடைய மைதானத்தில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உயர்தரமான பிரியமான கஸ்வா என்ற ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவர்களாக சஹாபாக்களுக்கு செய்த அந்த உபதேசம் தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மறக்க முடியாத ஒரு நீங்காத இடம் பிடித்த ஒரு உயர்ந்த உபதேசம் என்று அமைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உபதேசத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சமுதாயத்திற்கு சொன்னார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த வருடத்திற்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. இந்த வருடத்திற்கு பிறகு நான் மீண்டும் உங்களை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. அதனுடைய வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு விரைவில் மரணத்தை தர இருக்கிறார். நான் இந்த உலகை விட்டு செல்ல இருக்கிறேன். எனவே என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதிகமான சட்டங்களை உள்ளடக்கிய ஒரு கடமை என்றால் அது ஹஜ் கடமை தான். எந்த இடங்களில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் எப்படிப்பட்ட குற்றங்கள் என்பதை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு உயர்தரமான அமல் ஹஜ். இதனால ரசூலுல்லாஹ் அதிகமாக சொன்னார்கள் அந்த ஹஜ்ஜில் சஹாபாக்களிடம், இந்த வருடத்திற்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. அதே போன்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதே வருடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை விட்டு மறைந்தார்கள். அந்த வருடத்தினுடைய ரமலானில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை குர்ஆனை தௌர் செய்திருந்தார்கள். இதன் மூலமாக ரசூலுல்லாஹ் விளங்கி இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய அழைப்பு வெகு விரைவில் வர இருக்கிறது என்பதை அறிந்தவர்களாக சஹாபாக்களிடம் பேசுகிறார்கள். அப்படி எப்படிப்பட்ட ஒரு உபதேசமாக இருக்கும்? ரசூலுல்லாஹினுடைய ஒரு கடைசி உபதேசம் என்று சொன்னால், மக்கள் அனைவரும் இருக்கக்கூடிய ஒரு சபையில் இந்த உம்மத்திற்கு அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீன் அடியார்களுக்கு எல்லாம் அருட்கொடையான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கவலைகள் நிறைந்த ஒரு நபி, என் சமுதாயத்தில் எந்த ஒரு மனிதனும் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடம் அழக்கூடிய ஒரு நபி தன் சமுதாய மக்களிடம் விடைபெறக்கூடிய அந்த தருணத்தில் செய்யக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த பயான், அந்த சொற்பொழிவு எப்படி உயர்ந்த ஒரு வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்கும்? கண்ணியமானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த உபதேசம் இருக்கிறது ஹதீஸ் ஷரீஃப்களில் அதிகமாக பகிரப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், உயர்தரமான வாசகங்களை உள்ளடக்கிய ஒரு ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உபதேசத்தினுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அதிகமாக வலியுறுத்தி பேசியிருப்பார்கள். ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி உருவாக்கிக் கொள்ள வேண்டும், உங்களுடைய அடிமைகளிடத்தில், உங்களுக்கு கீழுள்ளவர்களிடத்தில், உங்களுடைய மனைவியிடத்தில், உங்கள் பிள்ளைகள் முஸ்லிம்களிடம் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய மானம், அவர்களுடைய மரியாதை, அவர்களுடைய ரத்தம், இதெல்லாம் இந்த நாளினுடைய கண்ணியத்திற்கு சமமானது, கஅபத்துல்லாஹ்விற்கு சமமானது. ஒரு மனிதனை நீங்கள் நோவடித்தீர்கள் என்று சொன்னால் இந்த புனிதமான நாளை, நகரை, இந்த கஅபத்துல்லாஹ்வை தகர்க்கக்கூடிய ஒரு பாவம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி பேசியிருப்பார்கள். சங்கையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த உபதேசத்தை கேட்ட மனிதர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த அளவிற்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்லி சொன்னார்கள், மனிதர்களே, இந்த நாள் என்ன நாள் தெரியுமா? இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? இந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம் தெரியுமா? கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் தூதரும் அறிந்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு புனிதமான மாதம், ஒரு புனிதமான நாள், ஒரு புனிதமான இடம், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு பூமி, இந்த இடத்திலிருந்து நான் சொல்கிறேன், இது நாளை அல்லாஹ் எப்படி புனிதமானதாக ஆக்கியிருக்கிறாரோ அதே போன்றுதான் அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் ஒரு முஸ்லிமுடைய மானம், மரியாதையை, அவனுடைய ரத்தத்தை அல்லாஹ் உங்களுக்கு புனிதமானதாக ஆக்கியிருக்கிறார். யாருடைய கடமையிலும் நீங்கள் வரம்பு மீறிவிடக் கூடாது, யாரையும் நீங்கள் கேவலப்படுத்தி விடக்கூடாது, யாரையும் நீங்கள் அவமானப்படுத்தக் கூடாது, யாருடைய மானத்திலும் நீங்கள் விளையாட விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் அது மிக கடுமையான ஒரு பாவம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கையானவர்களே, ஒரு உண்மையான முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்ன? ரசூலுல்லாஹ் அழகாக சொன்னார்கள், அந்த முஸ்லிமுடைய கரத்தினாலோ அவனுடைய நாவினாலோ யாருக்கும், எந்த முஸ்லிமுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது, நிம்மதி தர வேண்டும், அவன்தான் முஸ்லிம். ஒரு மனிதன் பெயரளவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவருடைய குடும்பம் முஸ்லிமாக இருந்தது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய பெயர் முஸ்லிமாக இருந்தால் அவர்
அவர் உண்மையான முஸ்லிம் அல்ல. மாறாக உண்மையான முஸ்லிம் யார்? அவருடைய கரத்தின் மூலமாகவோ அவருடைய நாவின் மூலமாகவோ யாருக்கும் எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது, யாருக்கும் எந்த அச்சமும் ஏற்படக்கூடாது. யாரும் நினைக்கக்கூடாது இவரிடத்தில் சென்று பேசினால் நம்மை திட்டி விடுவார், இவருடைய வீட்டிற்கு பக்கத்தில் நாம் கூடி சென்றால் நமக்கு அதிகமாக தொந்தரவு செய்வார், தொல்லை செய்வார், நம்மளை கடிந்து கொள்வார், அடித்து விடுவார், சண்டை போடுவார், நம்மளை கேவலப்படுத்துவார் என்று யாரை மக்கள் பயப்படுகிறார்களோ அவர்கள் முஸ்லிம் அல்ல, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல என்ற அருமையான இலக்கணத்தை, அருமையான விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார்கள். சஹாபாக்களிடம் சொன்னார்கள், அதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவிடத்தில் கை சேதத்திற்குரிய மனிதர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு செய்தாலும் நாடியவர்களை மன்னித்து விடுவான், மன்னிக்கக்கூடியவன், நாடியவர்களை தண்டிக்கவும் செய்வான். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீங்கள் குறைவு செய்தால் நிச்சயமாக அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டார், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டார். எனவேதான் அடியார்களின் விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் ஹஜ்ஜத்துல் விதாவில் விடை பெறக்கூடிய ஹஜ்ஜில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். அடுத்த நாளும் ஹஜ்ஜினுடைய அடுத்த நாளும் இதை பற்றி உபதேசித்தார்கள். அடுத்த நாளும் இது போன்ற ஹஜ்ஜுடைய கடமைகளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் அரஃபாவுடைய தினத்தில் அந்த ஆட்சி உரை இருக்கிறது, சொற்பொழிவு இருக்கிறது. வரலாற்றில் நாம் எல்லாம் அதிகமாக கேட்க வேண்டிய, படிக்க வேண்டிய ஒரு உன்னதமான உபதேசம். சங்கையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த புனிதமான நாளை நாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அடைய இருக்கிறோம். அந்த அரஃபாவுடைய நாள், அந்த அரஃபாவுடைய நாளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய துஆக்களில், பிரார்த்தனைகளில் உயர்ந்த துஆ என்று சொன்னால் அது அரஃபாவுடைய தினத்தில் நீங்கள் செய்யப்படக்கூடிய துஆ, நீங்கள் கேட்கக்கூடிய துஆ, அது அல்லாஹ்விடத்தில் மிக உயர்தரமான துஆ. அந்த நாளில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் இதையும் சொன்னார்கள், நானும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்களும் இன்றைய தினத்தில் செய்த துஆ என்னவென்று சொன்னால் 4ஆம் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த துஆ என்றார்கள். நானும் என்னோடு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ்விடம் செய்த ஒரு உயர்ந்த பிரார்த்தனை என்பதாக இந்த வாசகத்தை சொல்வார்கள். அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தை, அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய இந்த கலிமாவை அரஃபாவுடைய தினத்தில் நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். அரஃபாவுடைய தினம் நோன்பு வைப்பதை நாம் உயர்ந்த ஒரு இபாதத்தாக கருதி நோன்பை வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அன்றைய தினத்தினுடைய சஹருடைய நேரத்திலும், தஹஜ்ஜுடைய நேரத்திலும், அதே போல் நோன்பு வைத்திருக்கும் நேரங்களிலும், இஃப்தாருடைய நேரத்திலும் அல்லாஹ்விடம் நாம் மன்றாட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவனுக்கு பிரியமான வாழ்வை தந்து உயர்ந்த சொர்க்கத்தை நாம் அடைவதற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அன்றைய தினத்தினுடைய அமல்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இது போன்ற வாய்ப்புகளை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பொக்கிஷமாக தருகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அரஃபாவுடைய தினத்தில் அதிகமாக நாம் செய்யக்கூடிய அமல்களில் நாம் மேலும் மேலும் முன்னேற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதற்குரிய பாக்கியங்களை நமக்கு தந்தருள்வாராக. கண்ணியமானவர்களே, அடுத்ததாக அரஃபாவுடைய தினத்திற்கு அடுத்த தினம் திங்கட்கிழமை நம் ஈதுல் அல்ஹா என்ற உயர்தரமான நாளை எதிர்நோக்க இருக்கிறோம். ஈதுல் அல்ஹா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த உலகத்தில் தந்திருக்கக்கூடிய சந்தோஷத்திற்குரிய நாட்களாக ரசூலுல்லாஹ் 2 தினங்களில் சொன்னார்கள். ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா. இந்த 2 தினங்கள் முஸ்லிம்களுக்கு சந்தோஷத்திற்குரிய நாளாக ஆக்கியிருக்கிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. கண்ணியமானவர்களே, இந்த ஈதுல் அல்ஹாவுடைய நாளில் யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதம் பிறை 10ஆம் நாளான அந்த ஈதுடைய தினத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாவற்றிலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய உயர்ந்த அமல் இஹ்ராத்துத் தம், நீங்கள் பிராணிகளை அறுக்கக்கூடிய குர்பானியினுடைய அமலை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நேசிக்கிறார். அது உயர்ந்த அமல். அந்த பிராணியுடைய ரத்தம் இந்த பூமியை சந்திக்கும் முன்பாக அல்லாஹ்வுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறார்.
இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். உயர்ந்த பாக்கியங்கள் நிறைந்த குர்பானியை அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருந்த மதீனா முனவ்வராவில் இருந்த எல்லா வருடங்களிலும் அல்லாஹ் கடமையாக்கிய நாட்களில் இருந்து தொடர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். நாம் இதை ஒரு உயர்ந்த இபாதத்தாக வாஜிப் என்ற அந்தஸ்தை அடைந்திருக்கக்கூடிய இந்த அமலை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற தயாராக இருக்க வேண்டும். சரியானவர்களே, இது ஒரு இபாதத் என்பதை நாம் உணர வேண்டும். இது ஒரு வணக்கம், ஒரு பொழுதுபோக்கு அல்ல, மார்க்கத்தின் ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்ல. நம்முடைய நோக்கம் கதி அல்ல, நம்முடைய நோக்கம் நம்முடைய பிராணிகளை கொண்டு பெருமை பாராட்டிக் கொள்வதல்ல. மாறாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இபாதத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தானோ, அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெற்றார்களோ, அதற்குரிய நன்றியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆட்டை இறக்கினானோ, அந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நான் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு உன்னதமான நேரம் இது. சரியானவர்களே, அல்லாஹ் நம் மீது செய்திருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு உபகாரம். எப்படி நாம் அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய இந்த குர்பானியை, அந்த கரியை நாமே பயன்படுத்திக் கொள்கிறோம், நம்முடைய உறவினர்களுக்கு ஏழைகளுக்கு அதை வழங்குகிறோம். இது அல்லாஹ் நம் மீது செய்த வாக்கியம். முன்னிருந்த சமுதாயங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நெருப்பை அனுப்பி அதை கரித்து விடுவார். கரித்து விட்டால் அவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தம். ஆனால் அல்லாஹ் நம் மீது செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை நாம் நினைவு கூற வேண்டும். இதை பெருமைக்காக நாம் பயன்படுத்திவிடக் கூடாது. அல்லாஹ் தன் திருமறையில் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராணிகளுடைய ரத்தமோ அதனுடைய இறைச்சிகளோ நிச்சயமாக கண்டிப்பாக அல்லாஹ்வை சென்றடையாது. அல்லாஹ் உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? உங்களுடைய உள்ளங்களில் இருந்து வெளியாகக்கூடிய தக்வா என்ற இறையச்சத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். எனவே குர்பானை கொடுக்கக்கூடிய நாம் யார் பெயரை நாம் கொடுக்கிறோமோ அவர்கள் நின்று அதை அனுப்பது உயர்ந்த ஒரு வழிமுறை சுன்னத். அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் அந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும். பெண்களாக இருந்தால் அவர்கள் பார்க்க முடிந்தால் பர்தாவுடைய அடிப்படையில் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அதை பார்க்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் ஷரியத்தினுடைய ஒரு ஹுக்மை உடைத்துதான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அந்த விஷயத்தை நாம் கவனமாக அந்த விஷயத்தை கையாள வேண்டும். சங்கையானவர்களே, குர்பானை கொடுக்கும் பொழுது நாம் நிறைய துஆக்கள் இருக்கிறது. அந்த துஆக்களை எல்லாம் முடிந்தால் நாம் ஓதிக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்பதை நாம் சொல்லி அந்த குர்பானை நாம் கொடுக்க வேண்டும். யார் பேரில் கொடுக்கிறோமோ அவரை நாம் நியத் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடத்தில் துஆ செய்ய வேண்டும். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், நான் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், என்னுடைய தொழுகைகள், என்னுடைய ஹஜ்ஜுடைய அமல்கள், என்னுடைய உயிர், என்னுடைய மௌத் அனைத்தும் ரப்பல் ஆலமீன் உனக்காக உரியது என்ற அருமையான துஆவை ஓதிக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துஆ, யா அல்லாஹ், உன்னுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எப்படி இந்த குர்பானியை ஏற்றுக்கொண்டாயோ அதே போல என்னிடம் இருந்தும் இந்த குர்பானியை ஏற்றுக்கொள்வாயாக என்ற துஆவை நாம் தமிழிலும் செய்து கொள்ளலாம், தவறில்லை. அரபியில் தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமலை நிறைவேற்றக்கூடிய நாம் அதனுடைய இறைச்சிகளை சரியான முறையில் பங்கிட வேண்டும். அல்லாஹ் ஹராமாக்கிய அந்த உறுப்புகளை, ஹராமாக்கிய ரத்தம் போன்ற அந்த பிராணிகளுடைய விஷயங்களை யாருக்கும் தரவும் கூடாது. அதன் மூலமாக ஒரு ஹராமான விஷயத்தை நாம் உருவாக்கிக் கொள்ளவும் கூடாது. அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆடு உரிப்பவர்கள் வேலை செய்பவர்களுக்கு கூலியாக அந்த பிராணிகளுடைய இறைச்சியையோ மற்ற பாகங்களையோ கொடுத்துவிடக் கூடாது என்பதிலும் நாம் சரியான கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அன்றைய தினம் விரும்பக்கூடிய இந்த அமலை நாம் சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அடுத்ததாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் நாளான இந்த அரஃபா 9ஆம் நாளான அரஃபாவுடைய தினத்தினுடைய காலை ஃபஜ்ரிலிருந்து வியாழக்கிழமை, வரக்கூடிய வியாழக்கிழமை அசர் வரைக்கும் 23 வக்துகள் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் பாலிகான ஒவ்வொரு முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தக்பீர் கூறுவது வாஜிபான ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தி சொன்ன ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நாம் பின்பற்ற வேண்டும். நாம் மறந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். மறந்து விடாமல் இருப்பதற்காக பள்ளியில் தொழுவங்க பெரும்பாலும் ஓதிடுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞாபகம் வரும்போது வருவதை போன்று அந்த தக்பீருடைய வாசகங்கள் அடங்கிய ஒரு விஷயத்தை அவர்கள் தொடரக்கூடிய இடத்தில் வைத்துவிட்டால் அவர்கள் சரியான முறையில் அதை பின்பற்றுவதற்கு வசதியாக இருக்கும். இது போன்ற பேணுதலான விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வரக்கூடிய அரஃபாவுடைய தினத்தை சங்கைப்படுத்தக்கூடியவர்களாகவும் ஈதுல் அத்ஹாவுடைய அந்த பெருநாளினுடைய நாளில் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களை அல்லாஹ் எப்படி விரும்புவானோ எதிர்பார்க்கிறானோ அந்த விதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உயர்தரமான தியாகத்தை நினைவு கூர்ந்தவர்களாக
அமலை நிறைவேற்றும் உயர்ந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. முஹ்தரம்